ஆன்மீக அருளியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. முதல்ல இந்த காசிக்கு நிகரான சேத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இரண்டாவதாக உள்ள இடம் அப்படிங்கிறது திருவையாறு. இந்த திருவையாறுனுடைய சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யம பயம் நீர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இது தென் கைலாயம் அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கோவிலினுடைய நிகழ்வு எப்படியாக இருக்கும்னா, இந்த ஈசனுக்கு 5 ஆறுகள் சங்கமிக்கும் இடம் அப்படிங்கிறதுனால தான் திருவையாறு அப்படின்னு பேர். காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஆறுகள் சேரக்கூடிய இடமாக இந்த திருவையாறு. இந்த 5 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து தான் ஈசனுக்கு அபிஷேகமானது நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. நந்தி தேவருக்கு இந்த நந்தி தேவர் சிவனையுடைய 7 கோடி முறை ஜபம் செய்த பலனாக அந்த 5 ஆறுகள் சேரும் இடமாக மாறியது அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இங்கே இருக்குது. இந்த 7 கோடி முறை மந்திர ஜபம் செய்து அந்த நந்தி தேவருக்கு ஈசன் திருமணம் செய்து வைத்த இடமாகவும் இங்கே உள்ள ஒரு 7 சிவஸ்தலங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதில் சப்த ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாகவும் இது இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான தகவல். இந்த கோயிலுக்குள்ளேயே 3 கோயில்கள் உண்டு. ஒன்று தென் கைலாயம், இன்னொன்று உலகமாதேவி கற்றிய அந்த உலகமாச்சோளீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகமாச்சோளீஸ்வரம் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. மொத்தம் ஐயாரப்பர், இந்த தென் கைலாயம், உலகமாசோளீஸ்வரர், இந்த 3 கோயில்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சோழர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த ஆலயங்களுக்கு நிறைய நிலங்கள் 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஆலயம் அப்படின்னு இது சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வலிமையானது. இந்த கோவிலில் யாரெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க தெரியுமா? வழிபட்டவர்கள் இந்த நால்வர்கள், சமயக்கூறவர்கள் நால்வருக்கு அதுக்கு ஈக்குவலாக இந்த சுந்தரனுடைய ஆத்மார்த்த நண்பர் யார் அப்படின்னா இங்கே சேக்கிலார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேரமான் சுந்தரர் இவங்களுடைய நட்புக்கு இலக்கணமாக இவங்க இந்த கரையிலையும் அந்த கரையிலையும் இருந்தபோது அவங்க சந்திக்கக்கூடிய வெள்ளம் ஆற்றுல நிறைய போகுது. அவங்க 2 பேரும் சந்திக்கணும். அதுக்கு சுந்தரர் என்ன பண்ணார், பதிகம் பாடுறாரு. அந்த ஐயாரப்பர் மேலே ஒரு பதிகம் பாடுறாரு. பஞ்சநாதீஸ்வரருங்கிற பேரும் அங்கே இறைவனுக்கு சிறப்பு பெயராக இன்னும் பல திருநாமங்கள் இந்த இறைவனுக்கு சொல்லியிருக்காங்க. அறம் வளர்த்த நாயகி என்பது அம்பாளுடைய திருநாமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பதிகம் சுந்தரர் பாடணுன்னு அந்த 6 வழிவிடுது. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இருக்குது. அதோடு சேர்த்து சேக்கிலார், நந்திதேவர், லக்ஷ்மி, இந்திரன், வருணன் அப்படின்னு சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவங்கெல்லாம் இங்கே வழிபட்டிருக்காங்க. அருணகிரிநாதரும் இங்கே வழிபாடு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு தகவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ருத்ர ஜபம், இந்த 7 கோடி முறை நந்திதேவர் ருத்ர ஜபம் செஞ்சுருக்கார். அந்த ருத்ர ஜபத்தின் விளைவாக அவருக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது அங்கே ஈசன் செய்து வைத்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு. ஒரு அந்தன சிறுவனுக்கு சின்ன வயசுலேயே பெற்றோர்களை இழந்துட்டான். அந்த அந்தன சிறுவன் என்ன பண்ணுறாரு, இதை ஒரு ஒரு ஊருக்கு பயணம் பண்ணுறார். தீர்த்த யாத்திரை போகலாம் அப்படின்னு அவர் பயணம் பண்ணுறாரு. அவருக்கு கனவுல தோன்றி யமன் இன்னும் 5 நாளில் உனக்கு உயிர் கண்டம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த திருவையாருக்கு ஐயார ஈசனை வழிபடுறாரு. வசிஷ்டர் வர்றாரு. அவருக்கு சில உபதேசங்களை கொடுத்து அந்த கோவிலினுடைய தென்மேற்கு திசையில் நீ அந்த மந்திர ஜபத்தை செய்யுன்னு சொல்லி வசிஷ்டரும் அவர் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த 5 நாள் கழித்து யமன் வர்றாரு. அந்த யமனை அந்த உயிரை பறிக்க விடாமல் தடுத்து ஆட்கொண்ட அந்த ஸ்தலமாகவும் ஆட்கொண்ட நாதராக அங்கே தனியாக தெற்கு கோபுர வாசலுக்கிட்ட அங்கே ஈசன் காட்சி அருள்றாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்கொண்ட நாதர்கிட்ட இந்த வீட்டில் துஷ்ட சக்திகள், ஏவல், பிள்ளி, சூனியம் இந்த மாதிரி எதிர்மறையான நிகழ்வுகள் இருக்குங்கிறவங்கெல்லாம் குங்குளியம் வாங்கி அந்த ஆட்கொண்ட நாதர்கிட்ட போட்டு சாமி கும்பிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இந்த ஸ்தலத்தினுடைய கூடுதல் விசேஷமாக சொல்லப்படுது. அடுத்து இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் செல்லக்கூடிய வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலினுடைய 3 சுற்றுப்பிரகாரங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட பரப்பளவு இந்த கோயிலுக்கு அதிகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த 3 சுற்றுப்பிரகாரத்தில் 3வது சுற்றுப்பிரகாரத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து
ஐயா ஐயாரப்பா அப்படின்னு அழைச்சா அந்த ஓசை சப்தம் அப்படிங்கிறது 7 முறை எதிரொலிக்குது அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய அதிசயமான ஒரு கட்டடக்கலைக்கு சான்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ரொம்ப கலைநயத்தோடு ரசித்து கட்டக்கூடிய அந்த ஒரு இடமாக அங்கே ஈஸ்வரன் அந்த 5 ஆறுகளுக்கு நிலையில் இருக்கிறதுனால் நம்மளுடைய அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதே 5ஆம் பாவகம் தாங்க. அந்த பூர்வ புண்ணிய வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆலயம் அப்படிங்கிறது விளங்குது. நிறைய இசை ஞானிகள் தியாகராஜர்லேருந்து அந்த நிறைய இசை ஞானிகள் வந்து அவதரித்த ஸ்தலமாகவும் இந்த திருவையாறு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த திருவையாறு ஈசன் வந்து அந்த காசிக்கு நிகராக தென்கைலாய காட்சியை வந்து திருநாவுக்கரசருக்கும் அப்பருக்கும் அந்த காட்சியை பார்க்கணுன்னு ஆசை. அதில் திருநாவுக்கரசர் இந்த பூத உடலோட திருக்கைலாயம் போக முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்க அந்த ஈசனை பற்றி பதிகம் பாடுறாங்க. அவங்களுக்கு திருக்கைலாய காட்சியை இந்த காமிச்ச இடமாக, இந்த கைலாயத்தில் அவர் எப்படி இருப்பாரோ அதே ஒரு நிகழ்வை இங்கேயும் காமிச்ச ஸ்தலம் அப்படிங்கிறதும் இதில் கூடுதல் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த ஈசன் 6வது காசிக்கு நிகரான 6வது ஸ்தலங்களில் இது 2வது ஸ்தலமாக விளங்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அந்த ஐயாரப்பனுடைய ஆசீர்வாதமும் அருளும் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.